இறைவன் உங்களுக்காக உதாரணம் கூறுகின்றான். அத்தியாயம் 5 வசனம் 27. மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் மனதால் உடன்பிறப்புகள். ஒருவருக்கு ஒரு உண்மையும் பிறிதொருவருக்கு இன்னொரு உண்மையும் கிடையாது. உண்மை ஒன்றுதான். உடலால் நீங்கள் வேறுபட்டவர்கள், மனதால் நீங்கள் ஒன்றுபட்டவர்கள். நியாயம் ஒவ்வொருவருக்கும் நியாயம்தான், அநியாயம் ஒவ்வொருவருக்கும் அநியாயம்தான். சத்தியம் எல்லோருக்கும் ஆம் என்று தலையாட்டக்கூடிய அந்த ஒரு உடன்பாடை கொண்டு வரும். அசத்தியம் என்பது வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை ஒவ்வொருவருக்கும் அமைத்திருக்கும். இந்த மனதால் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகளை தவிர உடலால் அல்ல. உடலால் நீங்கள் வேறுபட்டவர்கள், மனதால் ஒரே சமுதாயம். உங்களுக்கு உடல் மனம் இந்த ரெண்டில் எது முக்கியம் என்று கேட்டால் மனம் முக்கியம். அப்படியென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரே சமுதாயமாக இருக்கின்றீர்களே தவிர மாறுபட்ட சமுதாயத்தினர் இல்லை. நன்மையை நன்மை என்று கூறக்கூடிய இதயம், தீமையை தீமை என்று கூறக்கூடிய இதயம், நன்மை வேண்டும் என்று விரும்பக்கூடிய இதயம், தீமை வேண்டாம் என்று விரும்பக்கூடிய இதயம். ஆனாலும் உடல் வாழ்க்கைக்கு வரும்பொழுது தீமையை அதிகமாக விரும்பி நன்மையை நாம் தவிர்த்துக் கொள்கின்றோம். கெட்டவைகளை அதிகமாக உடல் நாடுகின்றது, நன்மைகளை மனம் நாடுகின்றது. நாம் இருவேறுபட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள இன்று நம்முடைய உள்ளத்தை சத்தியத்தின் பக்கம் திருப்புகின்றோம். ஆதமுடைய சந்ததியினர் நாம் ஒரே மனித சமுதாயமாக உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்திலிருந்து முதல் சந்ததியிலிருந்து இதுவரையில் அதே குணங்கள் கொண்டு, அதே மேன்மையான எண்ணங்கள் கொண்டு, அதே மேன்மையான வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு இன்றளவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனித சமுதாயம் என்பது ஒன்றுதான். நாம் பல பிரிவுகளாக பிரிந்தோம். மனிதர்கள் காட்டிய வழிகளை நாம் பின்பற்றினோம். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் என்ற பூசாரிகளை பின்பற்றினோம். சொந்தத்தை இழந்தோம். சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு சொந்தம் விளங்கும். யார் சொந்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ சிந்தனை போய்விடும். வெளிப்படையான வாழ்க்கையை வாழ்வதை விட்டுவிட்டு சத்தியமான உள்ளத்தின் பக்கம் வாங்கள். அந்த வாழ்க்கையின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். அங்கு உங்களுடைய வாழ்க்கைக்காக நிச்சயமாக இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கூடிய மாபெரும் ஆற்றலை அவன் உங்களுக்கு அறிவிப்பான். சத்தியம் எது என்பதை. எங்கள் இறைவனே, நீ காட்டும் வழியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இப்பொழுது இறைவன் கேட்கின்றான், நான் முக்கியமாக உங்களுக்கு வானங்களும் பூமியும் உலகத்தினுடைய மக்களும் அதிலுள்ள சுகப்பொருள்கள் அவ்வளவு முக்கியமா? எது உங்களுக்கு வேண்டும்? படைத்த நான் வேண்டுமா? இவ்வளவு வேண்டுமா? நிச்சயமாக உங்களுடைய பதில் என்ன? உலக மக்கள் அவ்வளவு பேரும் இருக்கின்றார்கள், அவர்கள் வேண்டுமா? நான் வேண்டுமா? உங்களுடைய பதில் என்ன? பணம் அவ்வளவும் வேண்டுமா அல்லது நான் வேண்டுமா? உங்களுடைய பதில் என்ன? அவ்வளவு உலகத்தினுடைய பொருள்களையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தங்கம், வைடூரியம், மரகதம் எது வேண்டாமல் வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தின் அவ்வளவு பொருளையும் வைத்துக் கொள்ளுங்கள். போதும் என்று விட்டால், அதுதான் வேண்டும் என்றால் என்னை விட்டுவிடுங்கள். என்னை எந்த காரணத்துடன் கூப்பிடக்கூடாது என்று உங்களிடம் உறுதிமொழி வாங்கினால் என்ன பதில் சொல்வீர்கள்? வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்கு என்னென்ன அவசியமான தேவைகள் என்று கருதுகின்றீர்களோ அவ்வளவையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நானா இந்த பொருள்களா என்று உங்களிடம் கேட்டால் உங்களுடைய பதில், எனக்கு இவ்வளவு பொருள் இருந்தால் போதும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், அப்படி என்றால் இனி இந்த நாளிலிருந்து எந்த ஒன்றுக்கும் என்னை அடைக்கக்கூடாது. ஏற்றுக்கொள்கின்றீர்களா? முடியுமா யாராவது? அப்படியானால் இவ்வளவும் வேண்டும் என்று கூறினோமே, ஏன்? அந்த பாவத்திற்காக மன்னிப்பு தேடுங்கள். அந்த குணம்தான் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு உலகத்தின் பொருள் இருந்தால் போதும், கடவுளை மறந்து விடுவேன், இறைவனை மறந்து விடுவேன், அல்லாஹ் தேவையில்லை என்று. அந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. உலகத்தின் பொருள் இருந்துவிட்டால் போதும் என்று. நிச்சயமாக அதே நேரத்தில் இறைவன் கூறுகின்றான், என்னை இனி நீங்கள் அடைக்கக்கூடாது. எந்த தேவைக்கும் எந்த காரணத்திற்கும் என்னை அடைக்கக்கூடாது. நிச்சயமாக இப்பொழுதுதான் பயம் ஏற்படும். உலகத்தினுடைய அவ்வளவு மனிதர்களும் உங்களுக்கு உதவுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு நான் இருக்கின்றேன், யார் வேண்டும்? இப்பொழுது இறைவன் தியாகம் செய்ய சொல்கின்றான். உங்களுடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், அத்தியாயம் 9 வசனம் 24. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. அவர்களை படைத்தவன் நான், அவர்களை காப்பாற்றுபவன் நான். அவர்களுக்கு உங்களுக்கு உணவளிக்குமாறு உங்கள் மீது இரக்கத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்தியவன் நான், நீங்கள் அல்ல. நான் முக்கியமா? உங்களுடைய பெற்றோர்கள் முக்கியமா? நீ முக்கியம். ஏன்? உங்களையும் உங்களுடைய பெற்றோர்களையும் பாதுகாப்பதற்கு என்னை தவிர அருகதை எவனுக்கும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நன்மை செய்து கொள்ள சக்தியற்றவர்கள். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்வீர்களா?
அந்த பெற்றோர்களோ என் பிள்ளைகள் என்று கூறலாம், அவர்களுக்கு வயதாகிவிட்டது, தங்களுக்கே நன்மை தீமைகள் செய்து கொள்ள சத்தியற்றவர்கள், உங்களுக்கு உதவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அல்லது உங்கள் இருவருக்குமே நான் போதுமானவன் என்று எண்ணுகின்றீர்களா? யார் வேண்டும் உங்களுக்கு? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள்? நிச்சயமாக இல்லை என்பது தெரியும். நான் மட்டும்தான் உங்களுக்கு வேண்டும். எப்பொழுதும் திரும்புங்கள், தியாகம் செய்யுங்கள். உங்களுடைய பாசங்களையும் வேஷங்களையும் தியாகம் செய்யுங்கள். உங்களுடைய பாசங்கள் அவ்வளவும் நிலையில்லாதவை என்பதையும் அறிந்திருக்கின்றீர்கள். நிலையாக உங்கள் மீது கருணை புரிவோனும், உங்கள் மீது நன்மையை புரிய தன் மீது கடமையாக்கி கொண்டவனும் அந்த மாபெரும் மன்னிப்பாளன், படைப்பாளன் உங்களுக்காக ஒவ்வொரு சூழ்நிலையும் படைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சிலும் என்னை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய போக்குகளில் சென்றுவிட வேண்டாம். ஒவ்வொரு தேவையும் இப்பொழுது நான் அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கான படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை உங்களுடைய உள்ளத்தில் நான் அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு சமாதானமான மனம் இருக்கின்றதா, அல்லது சமாதானத்திற்கு பாதகம் ஏற்பட்டுவிட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றீர்களா? இந்த இரண்டில் எது உங்களுக்கு இருக்கின்றதோ அது அப்படியே நிகழும். நிகழ்வதும் இங்கு அமைந்திருப்பதும் இரண்டும் ஒன்றுக்கொன்று சரிசமமானது. இது எந்த விதத்தில் உங்களுக்கு பாதிப்புக்குரிய சூழ்நிலை அமையும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். உள்ளட்சம் கொள்ளுங்கள். உள்ளத்தில் இருப்பதற்கு அச்சம் கொள்ளுங்கள். வேண்டாம் என்றும் உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். தியாகம் செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் எவற்றையெல்லாம் உங்களுக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொண்டீர்களோ அவ்வளவையும் தியாகம் செய்யுங்கள். உங்களுடைய பெற்றோர்களும் பிள்ளைகளையும் எனக்காக தியாகம் செய்யுங்கள். நீங்கள் அவர்களிடம் அன்பு பாராட்ட வேண்டிய அவசியமில்லை, அவர்களுக்காக வளைந்து கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. சத்தியத்தின் மீது நிலைத்திருங்கள். உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தின் அவ்வளவு பேரும் எப்படியாவது சம்பாதித்து கொண்டு வா என்று உங்களை விரட்டும் பொழுது எனக்கு பயப்படுங்கள். அந்த சம்பாத்தியத்தில் உங்களுக்கு கேடுகள் வர இருக்கின்றன. பிறகு அந்த சம்பாத்தியம் இந்த கேடுகளை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி அவ்வளவும் செலவாகும். ஆனால் உங்களுடைய கேடுகள் நீங்காது என்று பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு நோயும் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் சம்பாதித்தது ஒவ்வொன்றும் உங்களுடைய மருத்துவ செலவுகளுக்கு ஆகிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் சம்பாதித்த எந்த ஒன்றும் உங்களுடைய உணவுக்கு ஆகுவதில்லை. உங்களுடைய பிள்ளைகளையும் சுற்றிக் கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் இது உங்களுக்கு விட்டு விலகுவதாக இல்லை. அந்த கவலையும் சூழ்ந்து கொண்டது. இனி உங்களுக்கு இறைவன் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய அந்த கவலை, என்றென்றைக்கும் எனக்கு இதுதானா என்று நீங்கள் உங்களை அங்கலாய்த்துக் கொள்ளும் பொழுது இறைவனை மறந்துவிட்டீர்கள். அப்பொழுதும் அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் சுகமாக வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு இருக்கிறது. நம்புவதற்கு திராணி இல்லை. இருதயம் மூடப்பட்டதாக ஆகிவிட்டது. தீமையை நம்புகின்றீர்கள், அது நிகழ இருக்கின்றது. நன்மையை நீங்கள் நம்புங்கள், அதுவும் நிகழ வேண்டியிருக்கின்றது. இந்த இரண்டில் நன்மையை நம்பினால் என்ன கேடு, தீமையை நம்புவதற்கு பதிலாக என்று உங்களிடம் மனம் உரைக்க வேண்டும். பிறகு நீங்கள் நன்மையை ஏற்று நடக்க வேண்டும். இரண்டுமே நாளைக்குத்தான் நிகழ இருக்கின்றது. அதில் நல்லதை ஏற்றால் என்ன, நன்மை நிகழ்ந்துவிட்டால் நமக்கு பெரும் பாக்கியம் தானே. உள்ளத்தில் எது இருக்கின்றதோ அது நிகழும். நீங்கள் தடுத்து விடுபவர்கள் இல்லை. நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். இந்த தியாகத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய மனைவி கணவர்களை தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய குடும்பத்தார்களை தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய சகோதர சகோதரிகளை தியாகம் செய்யுங்கள். உங்களுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுவிடுமோ என்று இப்பொழுது பயப்படுகின்றீர்களே, நிச்சயமாக நஷ்டம் ஏற்படும் என்று அதனை அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குரியதாக ஆக்கிக்கொண்டு அதை நம்பிக்கை கொள்ளாதீர்கள். தியாகம் செய்யுங்கள். இந்த நம்பிக்கை தியாகம் செய்யுங்கள். விருப்பத்துடன் ரசிக்கும் வீடுகள் என்றென்றும் உங்களுக்கு சாஸ்வதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவ்விதமாக அல்ல, அதுவும் ஒரு நாள் அழியும். நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் பொருள்களின் அடிப்படையில், உருவங்களின் அடிப்படையில் வைத்துக்கொள்ள விருப்பங்கள் அவ்வளவையும், நெருக்கங்கள் அத்தனையையும், பாசங்கள் அத்தனையையும் நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். என் மீது திரும்புங்கள். இவ்வளவையும் உங்களுக்காக ஒரு சோதனையாக நான் ஏற்படுத்தினேன். இனியும் என் பக்கம் திரும்புங்கள். அவ்வளவையும் உங்களுக்கு உயிரோட்டமுள்ளதாக நான் மாற்றி அமைக்கின்றேன். இன்னும் அழகான சூழ்நிலைகளாக நான் மாற்றி அமைக்கின்றேன். நான் ஒருவனுக்கு பதிலாக இவ்வளவையும் வைத்துக்கொண்டு இதில் வாழ்க்கை இருக்கிறது என்று நீங்களாக அமைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு விரோதமானவை. நீங்கள் இப்பொழுது கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அவ்வளவு மக்களும் உறவுகளும் ஒருவருக்கு ஒரு விரோதிகள். யாரும் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். பொறாமையும் கொள்வார்கள். அந்த பொறாமையின் காரணமாக உங்களை அடித்துவிடவும் விரும்புவார்கள். அதாவது எப்படி உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நஷ்டத்தை விரும்புவார்கள். நீங்கள் நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. குத்தி காட்டுவது பிடிக்கும். மனதை நோகடிப்பது பிடிக்கும். உறவுகள். ஒருவன் கொஞ்சம் இறங்கிட்டா போதும், அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்கும். உயர்ந்துட்டா போதும், அவ்வளோ பொறாமை எல்லாருக்கும்.
இப்படிப்பட்ட உங்களுடைய விரோதமான உறவுகளை நீங்கள் பாசத்திற்குரியதாகவும் உங்களுக்கு நீங்களே ஏமாற்றிக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வளவு உறவுகளையும் உங்களுக்கு சாதகமாக வேண்டுமென்றால் என் பக்கம் திரும்புங்கள். நான் தான் படைத்தேன் அவ்வளவு பேரையும். அவ்வளவு மனங்களின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. நான் மாற்றி அமைக்கின்றேன். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பாசத்தை காட்டிக்கொண்டு நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் உங்களை கவனித்தவனாக இருக்கின்றான். ஆரம்பம் முதலாக கடைசி வரையிலும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு எண்ணத்தினுடைய அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் ஒருவனை மட்டும் நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். கும்பிடுவதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனை தவிர இல்லை என்பது அல்லாஹ் என்பதனுடைய பொருளாகும். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயமும் உண்மைதான், சத்தியம்தான். கெட்டது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, சத்தியம்தான் நிகழ இருக்கின்றது. நன்மை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, சத்தியம் நிகழ இருக்கின்றது. இந்த மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உள்ளத்தில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மறைவானவை. மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். தியாகம் செய்யுங்கள். யார் சத்தியத்தை உணர்ந்து இறைவன் மட்டும்தான் என்று உணர்ந்து அவ்வளவு பொருள்கள் உருவங்களாக இருக்கக்கூடிய சொந்தங்கள் அவ்வளவு பேரையும் இதற்கு பதிலாக இவர்களை மேலாக ஆக்கிக்கொள்ள மாட்டார்களோ நிச்சயமாக இவர்கள் இறைவனுக்கு அடிபணிந்தவர்கள், இறைவனுடைய அனுகிரகத்திற்கு உரியவர்கள், அவனுடைய நாட்டத்திற்கு உரியவர்கள், நன்மைக்குரியவர்கள். இவர்களே தங்களுக்கான நாளைய வாழ்க்கையுடைய நன்மைகளை சித்தப்படுத்தி கொண்டவர்கள். நிச்சயமாக அவர்களுக்குரிய நன்மைகளை இறைவன் இதற்கு மேலாகவும் சித்தப்படுத்துகின்றான். இறைவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்துகின்றான். நீங்கள் பெருமை கொண்டவர்களாக ஆகிவிட மாற்றீர்கள். இறைவனுடைய அனுகிரகத்தில் நீங்கள் மிக மிக அழகான நிலைகளை நீங்கள் அடையும் பொழுது இறைவனுக்கு பதிலாக உங்களை நீங்கள் பெருமைப்படுத்திக் கொள்ளவும் மாட்டீர்கள். இது சத்தியத்தினுடைய அழகான இறுதி வரையில் செல்லக்கூடிய பாதை. பெருமை கொண்டு விடாதீர்கள். நான் சம்பாதித்தேன், நான் எனக்காக அமைத்துக் கொண்டேன் என்று அந்த பெருமை நம்மை மிக பெரும் துன்பக் கடலில் ஆழ்த்திவிடும், மூழ்கடிக்க செய்துவிடும். எப்பொழுதும் சரி, உங்களை இருக்கக்கூடிய சில நன்மைகள் அனைத்தும் உங்களுக்குத்தான், நீங்கள் தான் சம்பாதித்தது என்ற அந்த பெருமையை தியாகம் செய்யுங்கள். பணம் கொடுக்கின்றேன், தர்மம் செய்கின்றேன், இது தியாகமும் இல்லை, ஊருக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அடங்க வேண்டும் மனதில். என் இறைவனை தவிர கதியில்லை என்ற அந்த பயத்தோடு வாழ வேண்டும். என்னுடைய வேடிக்கைகளையும் விளையாட்டுகளையும் நான் நிச்சயமாக தியாகம் செய்கின்றேன். இந்த உலகத்தினுடைய மாயையான வாழ்க்கை பொருள் அடிப்படையில் மக்கள் அடிப்படையிலும் நிச்சயமாக நான் தியாகம் செய்கின்றேன். என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்காக மாற்றமடைந்து அந்த மாற்றமடையக்கூடிய விஷயம் எனக்காக உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதை என் நம்பிக்கை கொண்டு அந்த உருவாக்கத்தை பார்க்கும் காலமெல்லாம் என் இறைவனுக்கே நன்றி, அவனுக்கே புகழ் அளித்தும் என்று தான் பெருமை கொள்ளாத நிலையில் இறைவனுக்கு புகழ் அளித்தும் என்று யார் அவனை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய இறைவன் போதுமானவனாக இருக்கின்றான். உங்களுக்குள் இவ்விதமாக யார் பயபக்தியோடு வாழ்கின்றீர்களோ அவர்கள் தியாகம் செய்பவர்கள். அத்தியாயம் 5:27. 2 குமாரர்கள். இங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு பேருமே குமாரர்கள் தான். மனதின் அடிப்படையில், உள்ளத்தின் அடிப்படையில், உருவத்தின் அடிப்படையில் இல்லை, பொருள் அடிப்படையில் கிடையாது. சத்தியத்தை இன்னமும் கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் வித்தியாசமானவர்கள் இல்லை. பூசாரிகள் உங்களை வித்தியாசப்படுத்தி விட்டார்கள். ஒரு காலம் நான் முஸ்லீம், நீ ஹிந்து, நீ கிறிஸ்தவன் என்று கூறக்கூடாது. கெட்ட வார்த்தை, அசிங்கமான வார்த்தையை நாம் மனிதர்கள் என்று கூற வேண்டும், மனம் படைத்தவர்கள் என்று கூற வேண்டும், மனமிக்க வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டவர்கள் என்று எண்ண வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் சத்தியத்தின் மீது. உங்களில் யாரோரும் நான் ஹிந்து, முஸ்லீம் என்று கிறிஸ்தவன் என்று கூறுகிறார்களோ அவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள் இல்லை, வேறு ஏதோ வகையை சார்ந்தவர்கள். இறைவன் படைக்காத ஒரு வகையாக நாம் ஆக்கிக் கொண்டோம். இறைவனுக்கும் நம் மீது கண் இருக்காது, நமக்கும் நம்முடைய இறைவனை நம்பிக்கூடிய வழிவகையும் இருக்காது. தொலைந்து விடுவோம். இன்று வழியில் தொலைந்து வந்தது போன்று இப்பொழுது நாம் மனிதர்களாக மாறியிருக்கின்றோம். உங்களுடைய பூசாரித்தனத்தையும் நீங்கள் கும்பிட்டு வரக்கூடிய வழிமுறைகளையும் உருவத்தின் அடிப்படையில், உள்ளத்தின் வழி இல்லாமல், உள்ளத்தின் அடிப்படையில் இல்லாமல் அவ்வளவையும் தியாகம் செய்யுங்கள். பலரும் கேட்பார்கள், ஏன் என்று தொழ வரவில்லை, ஏன் என்று கோவில் வரவில்லை, ஏன் என்று ஜபத்தில் கூட என்று கேட்பார்கள். அமைதியாக சிரித்துவிட்டு அவர்களை விட்டு விலக வேண்டும். அவர்களுக்கு பதில் கூறுவது பெரும் பொல்லாப்பை ஏற்பட்டுவிடும். உங்களுடைய சத்தியத்தை உணரும் பொழுது சத்தியத்தை அறியாதவர்களுக்கு நீங்கள் விளக்கம் கூறுவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அறியாதவர்களை துஷ்டங்களை கண்டால் தூர விலக என்று கூறுவார்கள். அறியாதவர்கள் கண்டால் அதைவிட தூரமாக விலக வேண்டும். அவர்களுக்கு நெருக்கமாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய இறைவனுக்கு விரோதமாக நீங்கள் ஒரு காலம் ஆகிவிடக்கூடாது. இறை உணர்வு ஒவ்வொருவருக்கும் சச்சமமானது. எல்லோரும் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும். எல்லோரும் சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும். யாருக்கு அப்படி வேண்டாம்? கொடூரமான வாழ்க்கையில் நான் தள்ளப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் யார் இங்கு இருக்கின்றார்கள்? ஆனால் வழி அறிவதில்லை. மனிதர்களிடம் வழி கேட்கின்றீர்கள். பெரும் தவறு. இன்னும் அதிகமான தவறின் பக்கம் செல்கின்றோம்.
இப்பொழுது யார் உள்ளச்சத்தோடு இருக்கின்றார்களோ அவர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை இறைவன் உயர்த்தி கொண்டிருக்கின்றான் படிப்படியாக. யார் உலக வாழ்க்கை தான் முக்கியம் என்று வேடிக்கையிலும் விளையாட்டிலும் புறம்பான போக்குகளிலும் இறைவனுக்கு பொருத்தமில்லாத வாழ்க்கையிலும் அதிகமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பொய்யிலும் புரட்டிலும் தங்களுடைய செல்வங்களை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களும் தியாகம் செய்கின்றார்கள். நான் என் பொருள்கள் இருந்து கொடுக்கின்றேன் என்று. நிச்சயமாக அந்த தியாகம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. யார் தீமையிலும் நிராகரிப்பிலும் இறைவனை நிராகரித்துவிட்டு மனிதர்களை நம்பக்கூடிய அந்த இணை வைப்பிலும் வீண் பெருமையிலும் வேடிக்கையிலும் இருக்கின்றார்களோ இவர்களுடைய நஷ்ட ஈடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அத்தியாயம் 6 வசனம் 70. உங்களிடமிருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. எந்த நஷ்ட ஈடும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இறைவனும் உங்களுக்கு உதவி செய்வனாகவும் இல்லை, உங்களுக்கு பரிகாரத்தையும் அவன் அறிவிப்பனாகவும் இல்லை. அவனுடைய பரிந்துரையும் உங்களுக்கு கிடையாது. இந்த உலக மக்களிலே நீங்கள் வாழ்வதற்கு நாம் வெறுக்கப்பட்டவர்களாகவும் துரத்தப்பட்டவர்களாகவும் ஆகிவிடுவதற்கு முன்பாக இறைவன் பக்கம் திரும்புங்கள். எந்த நஷ்ட ஈடும் உங்களிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட முடியாது. அந்த நாள் வருவதற்கு முன்பாக இன்று நாம் திரும்புகின்றோம். நஷ்ட ஈடு கொடுப்பதற்கு எனக்கு எதுவும் கிடையாது உங்கள் உயிரை தவிர. ஆனால் அந்த உயிர் வேண்டும். எப்பொழுது உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். இந்த உலகத்தினுடைய வேடிக்கையும் விளையாட்டும் எனக்கு வேண்டாம் என்று உங்களுடைய பிரார்த்தனை என்று மேற்கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய மாயை எங்களை இதுவரையில் மயக்கியது போன்று இனியும் என்னையும் என் குடும்பத்தினரையும் மயக்கிட வேண்டாம். விரும்புங்கள். இந்த உலகத்தின் பொருள்களை நாடி இதுவரையில் நான் என்னென்ன நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டனோ அதிலிருந்து நான் விலகுகின்றேன். அவ்வளவு உலகத்தினுடைய வழிமுறைகளையும் நான் துறக்கின்றேன். நியாயமான பாதையை தவிர அபரிமிதமாக இந்த உலகத்தினுடைய பொருள்களை சேர்க்க வேண்டும் என்று விரும்பும்பொழுது பாதை மாறிவிட்டேன். எனக்குரியது நியாயமாக இருக்கின்றது. அந்த உண்மையை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வாழும்பொழுது உங்களுடைய உணவாதாரத்திற்கு எந்த குறையும் இல்லை. 3 வேளை உணவுக்கு தரித்திரம் ஏற்படாத இறுதி வரையில் அந்த உண்மையை கொண்டு வாழ்ந்து வாருங்கள். இனி தன் அறிவர்களுக்கு செல்வங்களை விசாலப்படுத்தவும் செய்வான். யார் இவ்விதமாக செயல்படுவதை விட்டுவிட்டும் தங்களுடைய போக்குகளை மாற்றிக்கொண்டு உலகத்தினுடைய பொருள்களை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, உலகத்தினுடைய மக்களை சேர்த்துக்கொண்டு இவர்கள் தான் எனக்கு உதவுபவர்கள் பாதுகாப்பு என்று ஏற்றுக்கொண்டார்களோ, தங்கள் கைகளை தங்களை நாசமாக்கி கொண்டவர்கள் அவர்கள். இதில் எத்தகைய சந்தேகமும் வேண்டாம். இவர்களுக்கு துன்பங்களுக்கு மேல் துன்பங்கள் ஏற்படக்கூடிய பாதைகள் தான் பாக்கி இருக்கின்றது. அஞ்சிக் கொள்ளுங்கள், தியாகம் செய்யுங்கள். 5:27 உங்களுடைய தியாகம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும்? நியாயமான பாதையில் அக்கிரமமாக இந்த உலகத்தினுடைய பொருள் அவ்வளவையும் அபகரித்து வைத்துக் கொண்டு நான் வாழ வேண்டும், பிறருக்கு இல்லாமல் ஆகி எனக்கு 7 ஜென்மத்துக்கும் நான் சம்பாதித்து வைத்துக் கொண்டு அதில் வாழ்ந்துவிடுவேன் என்று இருக்கும்பொழுது சுத்தமாக இறைவன் விலகிவிட்டான், அவர்களை விட்டான். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமில்லை என்று அந்த வகையில் நாம் செயல்படுவதை விட்டும் இன்று நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டவர்களாக இறைவனுடைய நாட்டத்திற்குரியவர்களாக நாம் மாறுகின்றோம். இப்பொழுது உங்களுக்குள் பொறாமை ஏற்படுகின்றது. யார் இறைவனுடைய நாட்டத்திற்குரியவர்களாக ஆகி தங்களுடைய பாக்கியங்களில் இறைவனுடைய அருளை பெற்று உயர்ந்து வருகின்றார்களோ அவர்கள் மீது யார் இந்த உலகத்தின் பொருள்களை அதிகமாக விரும்பி ஊருக்கு காட்டுவதற்காக தானங்களும் தர்மங்களும் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, பொருள்களை கொண்டு அருள் இல்லாமல் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே பொறாமை உண்டு. இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் சம்பாதிக்கும் போதே பொறாமை இருக்கின்றது. இறைவனுடைய பாக்கியத்தில் நீங்கள் உயர்ந்து கொண்டு வரும்பொழுது அந்த பொறாமைக்கு எல்லை இல்லை. கொலை செய்துவிடுவேன் என்று கூட முயற்சிவார்கள், கொலையும் செய்வார்கள் அந்த பொறாமையின் காரணமாக. உங்களுடைய மக்களை பற்றி நீங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மனிதர்களோடு நீங்கள் சமாதானமாக வாழ்ந்து வாருங்கள். பெருமை கொண்டு வாழ்ந்துவிட வேண்டாம். மனிதர்கள் மீது அக்கறையுடனும் மனிதர்கள் மீது பதிவுடனும் அவர்கள் மீது நீங்கள் கருணையோடும் மன்னிப்பவர்களாக வாழ்ந்து வாருங்கள். பெருமை கொண்டவர்களாக முகத்தை தூக்கி கொண்டு கால்களை தட்டி கொண்டு நடக்க வேண்டாம். நீங்கள் கால்களை தட்டி பெருமை கொண்டு நடப்பதன் காரணமாக நீங்கள் பூமியை பிளந்துவிட முடியாது. நெஞ்சை நிமிர்த்து கொண்டு செல்வதன் காரணமாக மலையீச்சின் அளவுக்கு உயர்ந்துவிட முடியாது என்று எச்சரிக்கை செய்கின்றான். பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். முடிந்தவரையில் அவர்களுடன் நீங்கள் பணிவோடு நடப்பது உங்களுடைய பெருமையை நீங்கள் தியாகம் செய்தீர்கள் என்பது பொருளாகும். இது தியாகமாகும். என்னுடைய அகம்பாவத்தை நான் தியாகம் செய்துவிட்டேன், இது உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இறைவனுடைய நாட்டத்தை நீங்கள் பெற வேண்டி ஒட்டுமொத்த நாளைய வாழ்க்கையின் சுகத்திற்கு இந்த அணுகுமுறை மிக அவசியம். அத்தியாயம் 5:27 வசனம். 2 குமாரர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஒருவர் மற்றொரு 10 பொறாமைப்படுவது எப்படி என்றால், கொலையே செய்துவிட வேண்டும் என்ற அளவுக்கு பொறாமைப்படுவது எப்படி என்றால், அவர்கள் வீழ்ந்துவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். அவர்களுடைய உச்சத்திலிருந்து அவர்களுடைய அழகான வாழ்க்கையிலிருந்து எப்பொழுது வீழ்வார்கள் என்று கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் கொலை செய்யவில்லை, அவர்கள் எந்த விதமான நன்மையும் இல்லாமல் வீழ வேண்டும். அந்த பொறாமைக்கு இதுதான் கூலி, இதுதான் நான் எதிர்பார்க்கக்கூடிய தீர்வு. அவர்கள் விழுந்துவிட்டால் மனதுக்கு அமைதியாக இருக்கும்.
அவர் இறந்துவிட்டாலோ இன்னும் நிம்மதி. கொலை செய்ய வேண்டாம், எண்ணம் போதும். அந்த எண்ணத்தில் யார் மீது நீங்கள் பொறாமை கொண்டிருக்கின்றீர்களோ, நன்றாக வாழ்கின்றானே என்று இயங்குகின்றீர்களோ, அவன் செத்துவிட்டால் உங்களுக்கு நிம்மதி என்பது அதனுடைய உள்ளர்த்தமாக இருக்கின்றது. அந்த குடும்பமே சீரழிந்து விட்டு நடுத்தெருவுக்கு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. கொலை செய்யாதீர்கள். நீங்கள் போய் கொலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. யார் மீது பொறாமை கொண்டிருக்கின்றீர்களோ அவர் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டாலும் சரி, உங்களுடைய மனம் அழகாக இருக்கும் என்று நீங்கள் விரும்பினால் கொலை செய்து விட்டீர்கள். நிச்சயமாக இந்த கொலை பாவத்திற்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள் என்று இப்பொழுது உங்களுடைய தர்மம் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனை நீங்கள் அனுபவித்தாக வேண்டும். எதனை நீங்கள் விரும்பினீர்களோ அதனுடைய முழுமையான தாக்கத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு, அந்த சூழ்நிலை இறப்பு என்ற சூழ்நிலை இல்லை, இறந்துவிட்டால் நமக்கு போதுமே, இதனை அனுபவிக்க முடியவில்லை என்ற அளவுக்கு கதறக்கூடிய சூழ்நிலையில் வாழ வைப்பான். அப்பொழுது நீங்கள் அழிவுகளை அடைப்பீர்கள். இறைவன் கூறுவான், இன்று ஒரு அழிவை அடைக்காதீர்கள், இன்னும் பல அழிவுகளை அடையுங்கள், இன்னும் வாழ வேண்டியவர்கள் நீங்கள். உங்களுடைய துர்ச்சகனம் உங்களை சூழ்ந்து கொண்டது. இன்று உங்களுக்காக உதவி செய்வது எவரும் இல்லை. ஆகவே மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுவதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். இறைவனிடமிருந்துள்ள அனுகிரகத்தின் காரணமாக அவர்கள் நல்ல நிலைக்கு வரும்பொழுது நீங்கள் பொறாமைப்படுவது உங்களுக்கு கேடாக அமையும். அவர்களுக்கு எந்த கேடும் கிடையாது. ஆனால் உங்களுக்குள் நீங்களும் தீயவர்களாக இருந்து மற்றவர்களும் உலகத்தின் பொருளை அடைய வேண்டி என்ன தப்பு வேண்டாலும் செய்வேன் என்று உங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவர் உயர்ந்து வரும்பொழுது நீங்கள் இருவருமே ஒருவர் துன்பத்தை ஒருவர் அனுபவிப்பீர்கள். இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு யார் உயர்ந்து வருகின்றார்களோ உங்களுடைய பொறாமை நிச்சயமாக தீண்டாதவர்களை உங்களையே தீண்டும். எந்த வகையில் பார்த்தாலும் இந்த பொறாமையிலிருந்து விடுபட வழியில்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக யார் இறைவனுடைய அனுகிரகத்தில் இருக்கின்றார்களோ அவர்களின் நிலை உயர்ந்து விட்டது. யார் பொறாமைப்படுகின்றார்களோ இன்னும் தாழ்ந்து விட்டது. இறைவன் ஏற்றுக்கொள்வது பயபக்தியுடையவர்களிடமிருந்து மட்டும்தான். அந்த இறைவன் உங்களுக்காக அறிவிப்பது, எனக்காக நீங்கள் தியாகம் செய்யுங்கள். இந்த மனிதர்களைப் போன்று உலகத்தினுடைய பொருட்களை நான் தியாகம் செய்ய வேண்டாம், எனக்காக நீங்கள் தியாகம் செய்யுங்கள். உங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஒருவன் உங்களுக்கு போதுமானவன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு உங்களுடைய பெருமை பொறாமையை விட்டும் நீங்கள் விலகி தியாகம் செய்யுங்கள். இறைவன் ஒருவனை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக உருவாகும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம்
விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.